தமிழ்நாடு காவல்துறையை முதல்ல கற்றுக்கணும். விஜய்க்கு இந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி கொடுக்கறது, அப்புறம் ரோட்டில் வந்துட்டு கூட்டம் போகிறதுலாம் அனுமதி கொடுக்கணும். எங்கேயாவது கிரவுண்ட் இருக்கா, அந்த கிரவுண்டில் கேட்டு வச்ச இதுவாக இருக்கணும், கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. புதுவையினுடைய எஸ்பி வந்துட்டு நேராக வார்னிங் கொடுத்துட்டாங்க. என்ன நீங்கள் பாட்டு டிலே பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சண்டையே வந்துருச்சு. அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அமைதிப்படுத்திட்டு போட்டு உடனே புசியானது எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தமும் சொதப்பல்றா அப்படின்றோம்ல, அதான் அது டேம் ஸ்கிப் அப்படின்றது. அதான் இன்னைக்கு அரசியல்ல விஜய் இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு ஸ்பீச். லடாக்ல பிரச்சனை நடந்துச்சுல்ல, இப்போ அந்த பிரச்சனை இங்க சொல்லி காட்டணும்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு மாநில அந்தஸ்தை கோரி அங்க போராட்டம் நடந்துச்சு, ரைட்டா? துப்பாக்கி சூடு, 4 பேர் செத்து போயிட்டாங்க. அண்ணா ஒரு பக்கமும் எம்ஜிஆர் ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டு அவர் அரசியலை பண்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயலலிதா கூட வந்துடலாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி பெரிய பேனர்ல அம்மா. ஏன்னா இப்போ ஒரு போட்டோ வந்திருக்குது, இதுக்கு மேல வந்துட்டு முழு பேனரும் வரலாம். அப்ப பாத்தீங்கன்னா கலைஞருக்கு ஆதரிச்சு சைதாப்பேட்டையில தெருவா நடந்தாரு, தெரியுமா? வணக்கம் சார். வணக்கம். பாண்டிச்சேரியோட விஜயோட ஸ்பீச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. மறுபடியும் திமுகவை தாக்கி தான் விஜய் தன்னோட முதல் உரையே அங்க ஆரம்பிக்கிறாரு. இங்க சரியாக திமுக கையாளல, பாண்டிச்சேரியோட கவர்மெண்ட் வந்து சரியா கையாண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தொனியில பேசுறாரு. இது எதை காட்டுது? ஏன்னா ஒண்ணு என்ஆர் காங்கிரஸோட தன்னை கூட்டணிக்கு இழுக்கிறாரா, இல்ல எல்லாரும் சொல்லுவது போல பிஜேபியோட ஏதோ ஒரு தொடர்புல இருந்து ஒரு சாஃப்ட் கார்னர் எடுத்து பேசுறாரா? பிஜேபி விமர்சனம் பண்ணாலும் அவரோட வார்த்தைகள்ல பல விஷயங்கள் ஊடாடுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அடிப்படையிலேயே என்னன்னா ஒரு விடையும் அவர் சொல்றது ரைட்டு. திமுக வந்துட்டு புதுச்சேரி அரசு இவரை எப்படி கையாண்டுது அப்படின்றத பார்த்து கத்துக்கணும். ரோட் ஷோ தரமாட்டேன்ட்டாங்க, இவங்க கேட்ட இடத்தெல்லாம் தரமாட்டேன்ட்டாங்க. ஒரு கிரவுண்டை காட்டினாங்க உப்பளத்துல, அந்த கிரவுண்டை உள்ள போயிட்டு நீங்க அடைஞ்சிருங்க, 10 பார்ட்டா பிரிங்க, அது உள்ள எல்லாரையும் அடக்கணும், உடனடியாக நீங்க பேச ஆரம்பிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு கண்டிஷன்ல போட்டாங்க இல்லையா? இதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் முதல்ல கத்துக்கணும். விஜய்க்கு இந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி கொடுக்கறது, அப்புறம் ரோட்ல வந்துட்டு கூட்டம் போகிறதுலாம் அனுமதி கொடுக்கணும். எங்கேயாவது கிரவுண்ட் இருக்கா, அந்த கிரவுண்டில் கேட்டு வச்ச இதுவாக இருக்கணும், கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. கேட்டட் கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே நீ போயிட்டு கூட்டத்தை போட்டுக்கிறோம். அங்கே அந்த மணப்பில் போலீஸ்காரர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ரெகுலேட் பண்ணி விடுவாங்க, அவ்வளோதான். மற்ற உள்ள என்ன நடந்ததுனாலும் நீ பொறுப்பு. இப்போ அவருடைய வாலண்டியர்ஸ்லாம் கூட வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க தான் தூக்கி போட்டாங்க, தள்ளிலாம் விட்டாங்க உள்ள, அதெல்லாம் பார்த்தேன், நடந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னோம்னா தமிழ்நாடு அரசு புதுவை அரசுக்கிட்ட இதை கற்றுக்கணும், புதுவை போலீஸ்கிட்ட இதை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, புதுவையினுடைய எஸ்பி வந்துட்டு நேராக வார்னிங் கொடுத்துட்டாங்க. என்ன நீங்கள் பாட்டு டிலே பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சண்டையே வந்துருச்சு. அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அமைதிப்படுத்திட்டு போட்டு உடனே புசியானது எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி விஜய் அந்த இடத்துல 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு, வந்து உள்ளே உக்காந்துட்டு இருந்தார். இவங்க உடனே கேள்வி எழுப்பிட்டாங்க, ஏன் டிலே பண்ணுறீங்க, நீங்கள் பேச ஆரம்பிங்க, உங்களுக்கு கொடுத்த டைமிங்னா 10 ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதான் விஜய் வந்துட்டு 10:15 ஒரு 11:15 ஒரு பேச ஆரம்பித்தார். ஸோ இதையும் தமிழக காவல்துறை கற்றுக்கிறணும். வந்தியா, பேசுனியா, புறப்பட்டு போய்கிட்டே இருக்கணும், இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி விட்டாங்க. ஸோ எந்த விதமான ஹேசல் ஃப்ரீ. இப்போ விஜய் என்னென்னலாம் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணாரோ அந்த கபடி ஆட்டங்கள்லாம் அங்கே பண்ண முடியலை, புரியுதுங்களா? ஸோ அதை அவர் அழகாக மறைக்கிறாரு, பாண்டிச்சேரி தன்னை நல்லா கையாண்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி கையாள கற்றுக்கணும். ஒன்று. 2வது விஷயம் என்னன்னீங்கன்னா, இன்னைக்கு விஜயனுடைய ஸ்பீச்சை வந்துட்டு நீங்கள் பார்க்குற யாருமே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, ஒரு சொற்றொடர் உண்டு, டேம் ஸ்கிப் அப்படின்வாங்க. ரொம்ப எதிர்பார்ப்போட ஒன்று காத்துட்டு இருக்கும்போது அது டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா கடும் ஏமாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா? கடுமையான சொதப்பிட்டாரு, மொத்தமும் சொதப்பல்றா அப்படின்றோம்ல, அதான் அது டேம் ஸ்கிப் அப்படின்றது. அதான் இன்னைக்கு விஜய் அரசியல்ல விஜய் இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு ஸ்பீச். அவர் சொல்றாரு, புதுச்சேரி தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரியை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு புறக்கணிக்குது, இதுக்கு மாநில அந்தஸ்து தேவை, அது கட்டாயம்னு சொல்றாரு. அது எவ்வளோ காலமாக கேட்டுட்டு இருக்கிறோம், நடக்கலை. ஏன் மாநில அந்தஸ்து வந்தால் புதுவை முன்னேறிடும்னு சொல்றாரு இவரு? அதை பத்தி அவருக்கு புரிதல் இருக்கா? அவ்வளோதான். இருந்தால் அவர் பேசியிருக்கணும். ஒரு மாநில அரசாங்கம் இருந்தால் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த ஆது வர்ஜனா கூட சொன்னார் பார்த்தீங்களா, ஜன்சி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அங்கே பிரச்சனை நடந்துச்சு இல்லை? எங்க? ஜம்மு காஷ்மீர், லடாக்ல பிரச்சனை நடந்துச்சு இல்லை? இப்போ அந்த பிரச்சனை இங்கே சொல்லி காட்டணும்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு மாநில அந்தஸ்தை கோரி அங்கே போராட்டம் நடந்துச்சு, ரைட்டா? துப்பாக்கி சூடு, 4 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ இது இவருக்கு தெரியாது. ஏன் அவங்க வந்துட்டு மாநில அந்தஸ்து கேட்குறாங்க?
இங்கேயே மாநில அந்தஸ்து தேவை அப்படின்றத பற்றி இவருக்கு. ரெண்டாவது, மாநில அந்தஸ்து தரல, தமிழ்நாடு மாதிரியே புதுவையும் இந்திய ஒன்றிய அரசு வஞ்சிக்குது. அப்புறம் ஏன் என்ஆர் வந்துட்டு அவரோட கூட்டணி வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லணும்ல, ஒரு கேள்வி கேட்கணும்ல. அவரு இப்படியாப்பட்ட கட்சியோட நீங்க ஏங்க கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அங்க முதல்வரை பார்த்து கேட்கணும்ல, ஏன் கேட்கல? ஒருவேளை இவர் என்ஆர் காங்கிரஸ் இவருடைய ஃப்ரெண்டு, அந்த என் ரங்கசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறது இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப பதில் சொல்றது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, 100% ஏங்க அவங்கள புறக்கணிக்குது ஒரு கட்சி. நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க புதுவை அரசை. அந்த புதுவை அரசு இன்னைக்கு பாஜக கூட்டணி அரசு. சொல்லணும்ல, ஏங்க எதுக்கு இந்த கூட்டணி இருக்கிறீங்க, உடைச்சு விடுங்க, நம்ம மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க இருக்கோம், வாங்க. நீங்க அதான் நீங்க விருப்பப்படுறீங்க. ஏன்னா தனியா நின்று நீங்க எங்கேயுமே ஜெயிக்க போறது இல்ல, எதையும் பண்ண போறது இல்லை, நீங்க கூட்டணி தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால இப்படி போடலாம்ல, நேரா பிஜேபியோட எது கூட்டணியில் இருக்கீங்கன்னு போடலாம்ல, ஏன் போடல? தெரியாது. அவ்வளவுதான் அவருடைய அரசியல். எம்ஜிஆர் எப்ப பாரு அவர் முன்னிறுத்திக்கிறாரு. அவர் தன்னை ஒரு எம்ஜிஆராவே பல நேரங்கள்ல பாத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, முதல் முறையாக அதிமுக இங்கதான் வந்து ஜெயிச்சது, எம்ஜிஆர் எப்படி கையாண்டாரோ அதே போன்று நாமும் இங்க வருவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில பேசுறாரு. புசி ஆனந்தை முன்னிறுத்தி அவர் அங்க அரசியல் பண்ணுவாரா? எம்ஜிஆரோட கம்பேர் பண்றது சரியா சார்? அவர் புசி ஆனந்த் இல்லைங்க. அவர் யாரையுமே அவர் முன்னிலைப்படுத்த மாட்டாரு, யாரையுமே மேல வர்றதும் அவருடைய நோக்கம் கிடையாது. அவருக்கு தேவை என்னன்னா அவருக்கான மைலேஜ், அவருடைய குறி என்ன, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதான் அவர். அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் அவர் அடாப்ட் பண்றாரு, மக்கள் அரசியல் கிடையாது. ஸோ இவருக்கு தனது ரசிகர்களை தாண்டி எந்த பலமும் இல்லைன்றது தெரியும். உடனே எம்ஜிஆர் ரசிகர்கள் நாடுறாரு. ஸோ அதனால அண்ணா ஒரு பக்கமும் எம்ஜிஆர் ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டு அவர் அரசியலை பண்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயலலிதா கூட வந்துடலாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி பெரிய பேனர்ல அம்மா. ஏன்னா இப்போ ஒரு போட்டோ வந்திருக்குது, இதுக்கு மேல வந்துட்டு முழு பேனரும் வரலாம். நோக்கம் என்ன? ஒரு அஃபினிட்டியோட இருக்கக்கூடியவங்கள அப்படியே இழுத்துக்கிறது. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அவங்களாம் இன்னைக்கு வந்துட்டு பெரிய கட்சிக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா அரசியல் தெரியும், முதிர்ச்சி உள்ளவங்க. ஆனா இவர் எப்படி நினைக்கிறாருன்னா இவருடைய ரசிகர்கள் மாதிரி அவரையும் பார்க்குறாங்க. இவருக்கு தெரியல எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு விவரமானவங்க அப்படின்றதுக்கு இவர் இன்னும் உணரல. புரியுதுங்களா? எப்படிப்பட்ட சூழல் அவர் வந்து எம்ஜிஆரை குறி வச்சு அவருடைய ஓட் பேங்கை திரும்ப பார்க்குறாரு. அதெல்லாம் வரவே வராது, ஒருபோதும் வராது. இவர் அப்படி ஒரு முயற்சியை பண்றாரு, அவ்வளவுதான். தன்னை எம்ஜிஆரை அவர் ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா இவர் பண்ணல, இவர் கூட இருக்கிறவங்க அப்படி காட்ட நினைக்கிறாங்க. இவரையும் வந்துட்டு ஒரு எம்ஜிஆரை காட்ட நினைக்கிறாங்க. ஸோ அதனாலதான் மக்கள் கிட்ட போறதை தவிர மேலேயே ஏறணும்னு அப்படியே கை காட்டிட்டே போயிட்டு ஒரு கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாங்க. ஆனா எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் இல்லையா? அவர் சாதாரண மக்களோட தரையில நடந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சோறு போட்டு கை கொடுத்து அவங்கள ஒரு வாஞ்சையோட பார்த்திருக்காருன்றதுதான் வரலாறு. இருந்த போது 67 தேர்தலில் எம்ஜிஆர் பரங்கிமலையில் நின்று போட்டிட்டு ஜெயிச்சாரு, 25,000 ஓட்டுல ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பரங்கிமலையில் தான் 71 நின்று ஜெயிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா கலைஞருக்கு ஆதரிச்சு சைதாப்பேட்டையில தெருவா நடந்தார் எம்ஜிஆர், தெரியுமா? கையை காட்டிட்டு தெருவு தொப்பி மட்டும் தெரியும், அப்படி நடந்தார் எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆர் மட்டும் டவுன் டு எர்த் ரியலிஸ்ட் வேறு யாருமே இல்லை. நீங்க வந்துட்டு போயிட்டு எம்ஜிஆரோட தோட்டத்துக்கு ராமபுரத்துக்கு போட்டீங்கன்னா சந்திச்சிடலாம், போட்டோ எடுத்துக்கலாம், யார் வேணாலும் சந்திக்கிற அளவுக்கு அணுகிற அளவுக்கான நபரா சாப்பிடலாம். முதல்ல எம்ஜிஆரை சந்திக்கலாம். ரெண்டாவது, சாப்பிட்டோம்னா சந்திப்பு நிச்சயம். எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு சாப்பாடு எல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ரெடியா இருக்கணும். அவர் சம்பாதிக்கிறதுல ஒரு 10ல் 1 பங்கு தான் கணக்கு காட்டினாராம். 9 மடங்கு வந்துட்டு அவர் கட்சி அது இது அரசியல் உதவி அப்படிதான் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரிலாம் ஒரு மனிதன் வர முடியாதுங்க, இம்பாசிபிள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டம் வேற, அவர் கஷ்டப்பட்டது வேற, அவருடைய பர்செப்ஷன் வேற, அவர் அண்ணாவோட இருந்த நெருக்கம் வேற. அவர்கிட்ட தான் அவர் வர முடியாது. திருப்பியும் திமுக அரசை வலுவா விமர்சனம் பண்ணி அங்க போயும் திட்டுறாரு. திமுகல இருக்கவங்க எல்லாம் நம்ப கூடாது திமுகவை அப்படிலாம் சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், அங்க இருக்க என்ஆர் காங்கிரஸ் அவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா இங்க ரேஷன் இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள்லாம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதால உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். பிடபிள்யூடி சிஸ்டம் வந்து இந்தியாவிலே பெஸ்ட் சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம். இங்க கிடைக்கிற ரேஷன் மாதிரியான குவாலிட்டியோ இல்லை மக்களுக்கு ஆக்சசபிளா ஒரு இருக்கு. இப்படி தரமா பல விஷயங்கள் இங்க இருக்கும்போது இந்த அரசை கிரிட்டிசைஸ் பண்றாரு. எந்த அடிப்படையுமே இல்லாத அந்த அரசை அங்க சாஃப்ட் கார்னர்ல ஒரு ஹேண்டில் பண்றாரு. இவருக்கு இந்த அரசியல்லாம் புரியுதா சார்? இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்திருக்குன்னு தெரியும். அதனாலதான் சொல்ல வரேன், இவருடைய அரசியல் வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு அணுகுமுறையே இல்லை, ஒரு அப்ரோச் இருக்கும்ல, அதுவே இல்லை இவர்கிட்ட. அது காரணம் என்னன்னா அவருடைய புரிதலே இல்லை சுத்தமா. ஒரு அரசியல் இவர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிட்டெல்லாம் எடுத்துலாம் பேச மாட்டாரு. 4 விஷயம் மட்டும் அவர் பேசிட்டு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொது விநியோக திட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா
இந்த உலகத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 3 நோபல் லாரேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நோபல் பரிசு பெற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு மாபெரும் விடயமா பார்க்குறாங்க. அது என்னன்னா பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் அது. அது வறுமை ஒழிப்பு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மக்களுக்கு ஒரு அரசு வந்துட்டு வேலை வாய்ப்பு கொடுத்து, அது மூலமா அவங்க வந்துட்டு இன்கம் ஜெனரேட் பண்ணி, அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு நீட்ஸ் எல்லாம் உணவு உட்பட வீட்டு தேவைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத ஒரு இடத்துல இந்த ரேஷனிங் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. அதில் இப்போ ஒரு அடுத்த ஸ்டெப் வந்து சத்துணவு. ஒரு பக்கம் ரேஷனிங், இன்னொரு பக்கம் மதிய உணவு, சத்துணவு, அப்புறம் காலை உணவு. இன்னொன்று, அந்த மக்கள் வந்துட்டு வருவாயை ஈட்டக்கூடிய அளவுக்கு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டம். அதனோட எக்ஸ்டென்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அரசு அது என்ன பண்ணுது அப்படின்னா, நீ எங்கே வேணாலும் போய்ட்டு வேலை செய்ய, பஸ்ஸு ஃப்ரீ, உனக்கு 1000 ரூபா மாதத்துக்கு. உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் படிக்கிறதுக்கு மேலே போனால் பொண்ணு பையனும் அவங்களுக்கு 1000 ரூபாய். இப்போ இந்த மாதிரி செஞ்சு அவர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னம்னா, வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப எளிமையாக்கிடுறாங்க. வறுமை, அதாவது பட்டினிச்சாவு அப்படின்றது தான் உலகம் வந்துட்டு வெறுக்கக்கூடிய மிகப்பெரிய பொரிய. சொமாலியா அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன நினைப்பு வருது? பெருமைதான். அப்படியே வெறும் எலும்பும் தோலுமா துருத்திக்கிட்டு அப்படியே கிடக்கக்கூடிய ஒரு புள்ள, அது பக்கத்தில் அது செத்து விழுந்தவொடனே அதை சாப்பிடலான்னு இருந்த ஒரு கழுகு, அந்த படத்தை எடுத்தவனை வந்து தான் பெரிய அளவுக்கு போட்டுருச்சு. பின்னாடி அவனுடைய மனிதாபிமானம் இல்லாத அவன் அதை செஞ்சான், அந்த பிள்ளைக்கு உணவுக்காக பாடுபட்டிருக்கணுமே ஒழிய ஃபோட்டோவை எடுக்கிறது அவன் காத்துட்டு கூடாது அப்படின்னு திருப்பிச்சு. பட்டு அல்டிமேட்லி எத்தியோப்பியா எங்கே வந்து நிற்கிது அப்படின்னோம்னா, இந்த இடத்துல தான் வந்து நிற்கிது. அப்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பட்டினிச்சாவுன்னு தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? ஒரே ஒருத்தர் இந்த 4 ஆண்டு காலத்தில் பட்டினிச்சாவு எதுவுமே கிடையாது. காரணம் என்னென்னா ரேஷன். இந்த நாடு 82 கோடி பேருக்கு ரேஷன் கார்டு கொடுக்குது, ரேஷனில் கொடுக்குது. ஆனால் தமிழ்நாடு மாதிரி அனைவருக்குமான ரேஷன் அப்படி. இப்போ எனக்கு கூட சுகர் உண்டு, சர்க்கரை, சுகரில் சர்க்கரை அது உண்டு, சீனி நான் வாங்கலாம், புரியுதுங்களா? பாமாயில் நான் வாங்கலாம், பாமாயில் நான் வாங்கி இன்னொரு ஏழைக்கு நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வேறு எங்கேயுமே கிடையாது இதெல்லாம் பில்லு. ஆனால் மக்களுடைய நல்லா அப்படி இல்லை. 400 ரூபாய் நான் ஃபீஸை கட்டிடுவேன், மாத்திரையை வாங்கிடுவேன்னு ஒரு பொம்னாட்டி. அதுக்கு நீ உன்னோட பதில் என்ன? புரியுதுங்களா? அதே மாதிரி ஊரக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், ஏரி வேலை, இப்படி ஒரு விடயத்தையும் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மக்களுடைய நலிவுலாம் பற்றி நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இவங்களாம் அந்த இடத்துலயே இல்லை. இவர் கூட இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை. அட்லீஸ்ட் இப்போ போயிருக்கிற நாஞ்சில் சம்பத்தும் திரு செங்கோட்டையனை அதை செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இறுதியா ஒரு கேள்வி. இன்னைக்கு விஜயோட இந்த ஸ்பீச்ல நீங்க வந்து என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸா தமிழ்நாட்டிலயோ இல்ல பாண்டிச்சேரியிலயோ அதை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு விஜய் வந்துட்டு அவருடைய தோல்வியை கண் முன்னாடி பார்க்கலாம். ஒரு கிரவுண்டு அதுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டாரு. ரசிகனை தவிர வேற யாராவது பொதுமக்கள் இருந்தாங்களா? ஒன்று முடிஞ்சு போச்சுங்களா? 2வது விஷயம், இவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவர் சொன்ன நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் நிறையலை. 3வது, இவர் பேசக்கூடிய பேச்சு ஊடகங்கள் ஃபுல்லாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணான். அவனுடைய இம்பேக்ட் பாருங்கள். விஜய் பேசி முடிச்சு 2 பத்திரிகையாளர்கிட்ட பேச விட்டவொடனே அதை மூடிட்டாங்க, அடுத்ததுக்கு போயிட்டாங்க, ராம்தாஸ் கிட்ட போயிட்டாங்க. அதனால தான் சொன்னேன் டேம் ஸ்கிப் அப்படின்னு நான் சொன்னது காரணம் இதுதான். பெருத்த சொதப்பல் அப்படின்றது காரணம் இதுதான். உங்களுடைய அரசியல் புரிதல் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காலம் தான் ஏமாற்றிட்டு தெரியுவீங்க. காஞ்சிபுரத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் இன்றைக்கி புதுவையில் நடந்துருக்குது. விஜய் எங்கே வேணாலும் போகலாம், அவருடைய ரசிகர்கள் அவர்கிட்ட கூடுவாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி விஜய் ஒரு இன்ச்சு கூட அரசியலில் முன்னேற முடியாது. அவருடைய அரசியல் முன்னேறாது. நன்றி சார். நன்றி.